Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹோம்மேட் எடிபிள் கிளிட்டர் தான் செய்ய போறோம். ரொம்பவே ஈஸியா ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு வெறும் ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரா நம்ம வந்து வீட்லயே செய்ய போறோம். எடிபிள் கிளிட்டர் கேக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தாராளமா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடையில வந்து நிறைய ரேட் கொடுத்து நம்ம வாங்குறோம். இதை வந்து ரொம்ப சிம்பிளா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து ஜெலட்டின் வந்து தேவை. அதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கேக்குக்கு தாராளமாக போதும். 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சும் செய்யலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் வந்து அடுத்தால போடுறேன். அடுத்து இதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, நார்மலான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது அது வந்து நல்லா சோக் ஆகி, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சோக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உடனே மெல்ட் ஆயிரும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு மெல்ட் ஆயிரும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அடுத்தால இதில் வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலேயே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எனக்கு ரெட் கலர் வேணுங்கிறதுனால நான் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கலரு. இனி இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அப்படிலாம் OHP ஷீட்னி கிடைக்கும், அது கூட நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து நார்மலாக அந்த மிக்சர்லாம் பேக் பண்ணுறதுக்காக கடையில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தாள் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜெலட்டின் மிக்சர் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நான் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த கவர் ஃபுல்லாக நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு பண்ணாலும் சரி, நல்லா நைஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கவர் ஃபுல்லாக நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்லா தின்னாக கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு வந்த மாதிரியான தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ விட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பர்லையும் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் அப்படியே இருந்துடணும். அதிகபட்சம் உங்களுக்கு காயலை அப்படின்னா ஒரு 24 மணி நேரம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 12 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்ல இருந்து இது நல்லா விட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். லைட்டாக வந்து ஓரத்தை மட்டும் நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஒரு பேப்பர் மாதிரியே விட்டு வந்துடும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேருந்து தனியாக உரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனி இதை வந்து நம்ம எடிபிள் கிளிட்டராக ரெடி பண்ணல, அதுக்காக நான் வந்து இதை குட்டி குட்டியாக பிச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா அரைக்கக்கூடிய ஒரு குட்டி மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா அரைக்கும். ஒரு சின்ன மிக்சர் ஜாருக்கு வந்து நான் எல்லாத்தையும் பிச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து உடனே அரைப்படாது, கொஞ்சம் திட்டாக தான் கிடக்கும். பட் நம்ம வந்து நல்லா அரைச்சி சலிச்சு தான் மாற்றிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் அது வந்து நரம் தான் கிடக்கு. பட் நம்ம வந்து மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு சல்லடையில் மாற்றிட்டு நல்லா சலிச்சுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கிற சல்லடை வந்து ரொம்ப சின்ன ஹோல்ஸ் உள்ள சல்லடை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளிட்டர் கரெக்டாக வரும். எல்லாம் பெரிய கிளிட்டர்ஸ் அந்த தாள் வந்து பெருசாகவே கிடக்கும். அதனால் நல்லா சிறிய சல்லடை எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா சலிச்சுட்டேன். மீதி இருக்கிறதையும் மறுபடியும் அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் நிறைய கொஞ்சம் மீதி வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் எப்போது செய்யும்போது அது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து எடிபிள் கிளிட்டர் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து எல்லா கேக்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
கிளிட்டர் கேக் எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடையில் வாங்கும்போது வந்து ஒரு சின்ன டப்பாவே ஒரு 300 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.